அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு, தாந்திரிக பரிகாரம் தான் போடுறோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தேய்பிரை அஷ்டமிங்க. தேய்பிரை அஷ்டமியில் பைரவரை வழிபடும் போது நமக்கு 100% கடன் பிரச்சனைங்கிறதே இருக்காதுங்க. எதிரிகள் தொல்லை இருக்காது. நினைத்த விஷயங்கள் எல்லாம் நிறைவேறும். அதாவது தொழில் வளர்ச்சி உண்டாகும். பொதுவாக இந்த பைரவருங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானுடைய 64 வடிவங்களில் ஒருத்தர் தான் பைரவர். இவர் பொதுவாக சிவ ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா, முதல்ல விநாயகருக்கு வழிபாடு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பைரவருக்கு வழிபாடு பண்ணுவாங்க. பைரவர் ஒரு காலத்தில் கோயிலில், அதாவது ஆலயத்தின் காவலராக கூட இந்த காவல் தெய்வம் அப்படின்னு தான் எல்லாரும் வழிபட்டுட்டு இருக்காங்க. இந்த பைரவரை வழிபடும்போது நம்ம ஒவ்வொரு மாதத்துலேயும் தேய்பிரை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமியில் பைரவரை வழிபடும்போது நமக்கு சகலவித செல்வ செழிப்புகளும் உண்டாகும். அதாவது சாதாரணமாக எல்லா நாளுமே அவரை வழிபடலாம். ஆனால் இந்த நாள்களில் அவரை வழிபடும்போது நமக்கு கூடுதலான பலன் கிடைக்குங்க. இந்த பைரவரை நம்ம எப்படி வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி தீபம் ஏற்றி வழிபடலாம். பொதுவாகவே சாதாரணமாக எந்த தீபம் ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா, இவரை நம்ம இன்றைக்கி தேய்பிரை அஷ்டமி, இன்னைக்கு காலையில் எழுந்துச்சி குளிச்சுட்டு நம்ம பூஜை ரூமில் பைரவர் படம் வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் அந்த படத்தை நல்லா தொடச்சி அதுக்கு சந்தன குங்குமம்லாம் வச்சு அவருக்கு பிடிச்ச மாலையான செவ்வரளி மாலை வாங்கி போட்டு ஒரு நெய் தீபம், ஒரு அகலில் நெய் ஊற்றி பஞ்சத்திரி ஏற்றி நெய் தீபம் ஏற்றி அவருக்கு பிடித்த நெய்வேத்தியமான அதாவது மிளகு கலந்த சாதம், இல்லைன்னா மிளகு வடை, இதெல்லாம் வச்சு அவருக்கு தூப தூபங்கள்லாம் காட்டி வழிபாடு செஞ்சு மனசார வேண்டிக்கிடுங்க. அதாவது எனக்கு எந்தவித கடன் பிரச்சனையும் இருக்கக்கூடாது, எனக்கு எந்த ஒரு எதிரி தொல்லையும் இருக்கக்கூடாது, தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னென்ன உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் மனசார வேண்டிக்குங்க. வேண்டிட்டு விரதம் இருக்க முடிஞ்சவங்க விரதம் இருக்கலாம். அதாவது முழு நேரம் 3 நேரம் விரதம் இருக்கலாம். அப்படி முடியாதவங்க பால் பழம் சாப்பிட்டுட்டு கூட நம்ம இவரை வழிபடலாம். வழிபடும்போது அவருடைய பைரவருடைய அஷ்டக ஸ்தோத்திரத்தை சொல்லி வழிபடுங்க. அப்படி அஷ்டக ஸ்தோத்திரம் உங்களுக்கு தெரியாது அப்படின்னா அது ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் ஓம் பைரவா போற்றி, ஓம் பைரவா போற்றி, ஓம் பைரவா போற்றி அப்படின்னு சொல்லி கூட 108 தடவை சொல்லி மலர்கள் எடுத்து அர்ச்சனை பண்ணி கூட அவரை வழிபடுங்க. வழிபட்டு சாயந்தரம் பக்கத்தில் இருக்க பைரவர் கோயிலில் போய் அங்கே நீங்கள் என்ன செய்வீங்க, அவருக்கு ஒரு மிளகு தீபம், மிளகு தீபங்கிறது ஒரு சின்ன துணி, சிவப்பு கலர் துணி எடுத்துக்கோங்க. அதில் 27 மிளகு வச்சு அதை சிவப்பு கலர் நூல் வச்சு கட்டி ஒரு அகலுக்காகத்தை அதை வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி அவருக்கு தீபம் ஏற்றுங்க. அப்படி தீபம் ஏற்றி அங்கேயும் ஒரு செவ்வரளி மாலை வாங்கி கொடுத்து பைரவரை மனசார வேண்டிக்குங்க. இதில் பைரவர் நம்ம வழிபடும்போது நமக்கு வில்வ மாலையும் வாங்கி கொடுத்து வழிபடலாம். அந்த வில்வம் எதுக்காக நம்ம வாங்கி கொடுக்கணும், ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொரு மாலைகள் வாங்கி கொடுக்கணும். இப்போ நமக்கு வறுமை ரொம்ப, சில பேருக்கு வீட்டில் எவ்வளோ சம்பாரித்தாலும் பணங்கிறது தங்காமே இருக்கும். ரொம்ப அவங்க பாரம்பரியமே வறுமையிலேயே இருப்பாங்க. அவங்க வில்வ மாலை வாங்கி கொடுத்து 11 வாரம் அந்த பைரவரை வழிபடும்போது நமக்கு செல்வ செழிப்புங்கிறது உண்டாகும். சில பேருக்கு நிறைய சொத்து சுகம் வச்சுருப்பாங்க. அதை இடையில அவங்களுக்கு அது அந்த சொத்து சுகம் இதாக இருக்கும். அவங்க பைரவருக்கு மிளகு சிறு மிளகை நான் சொன்ன மாதிரி அந்த துணியில் வச்சு, சிவப்பு துணியில் வச்சு கட்டும்போது இழந்த செல்வம் எல்லாம் நமக்கு திருப்பி கிடைக்கும். அப்புறம் சில பேருக்கு சனிதோஷம் இருக்கும். அவங்க கூட பைரவரை வழிபடுவாங்க. அவங்க 9 சனிக்கிழமை பைரவரை இந்த மாதிரி அரளிப்பூ செவ்வரளி வாங்கி கொடுத்து 4 தீபம் ஏற்றணும். அந்த சமயத்தில் அவருக்கு 4 தீபங்களை ஏற்றி, அதாவது 4 அகல் விளக்கு வச்சு 4 தீபங்கள் ஏற்றி வழிபடும்போது அந்த நீங்கள் திருமண தடை இருக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை போய் அவருக்கு திருநீரக அபிஷேகம் செஞ்சு மிளகு, அதாவது மிளகுனால் செஞ்ச வடை, அந்த மாலையை சாத்தி கூட நம்ம வழிபடலாம். அப்படி வீட்டில் ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொர்ண ஆகர்ஷண பைரவர்கிட்ட போய் 108 காசை நம்ம அர்ச்சனை பண்ணி அந்த காசை வீட்டில் இருக்க பணப்பெட்டியில் கொண்டு வைக்கும்போது நமக்கு செல்வ செழிப்பு ஏற்படும். பைரவரை நம்ம கும்பிடுறதுனால நமக்கு சகலவித சௌபாக்கியங்கள் கிடைக்கும். தன லாபம், பின்ன தொழில் வளர்ச்சி எல்லாம் ஏற்படும். இப்போ இப்போ நம்ம பஞ்சபூதங்களும் இந்த பைரவர் அடிக்கிறதுனால 5 தீபம் கூட போடலாம். இந்த 5 அகல் எடுத்துட்டு அதில் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு ஒரு இதில் நெய், ஒரு இதில் நல்லெண்ணெய், ஒரு இதில் விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இழுப்பெண்ணெய், இந்த 5 இதுலேயும் 5 விதமான எண்ணெயை ஊற்றி பஞ்சு திரியிட்டு
அந்த பஞ்ச தீபமும் ஏற்றலாம். இப்படி பஞ்ச தீபம் ஏற்றும்போது, நம்ம வந்து அவருடைய மந்திரத்த ஒரு 27 முறை உச்சரிச்சு வணங்கும்போது, நமக்கு சகலவித ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். நம்ம வந்து என்னென்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் அவர் தருவாரு. நம்ம கஷ்டங்கள் எல்லாம் கரைஞ்சு போகும். நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நம்ம கேட்கும்போது, அது கூடிய விரைவில நிறைவேறும். இது மாரி நீங்க 9 பைரவர் 9 வாரம் நீங்க பைரவர வந்து இப்படி வழிபாடு செஞ்சு பாருங்க. உங்களுக்கே கண்கூடா காண முடியும். நம்மளுடைய செல்வ செழிப்பு எப்படி இருக்குன்னு. அதாவது வீட்ல வந்து இது வந்து ஒரு நேர்மறை சக்திகள் பெருகும். அதாவது துஷ்ட சக்தி எது இருந்தாலும் அது விலகிரும். நமக்கு வீட்ல நல்ல செல்வ செழிப்பு வளங்களும் இருக்கும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில ஒற்றுமை இருக்கும். சகல விதமான ஐஸ்வர்யம் கிடைக்கும். நானும் உங்களுக்காக பைரவரிடம் வேண்டிக்கிறேன். கடன் பிரச்சனை தீர்ந்து சகலவித சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில இருக்க பெல் பட்டன கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.